வணக்கம். பாரதி அக்குபஞ்சர் மருத்துவ மையம். அன்பு நேயர்களே, இந்த காலத்தில் ஒவ்வொருவரும் தேடிக்கொண்டிருப்பது நோயில்லாமல் வாழ்வது எப்படி. ஆனால் அந்த வாழ்க்கை எத்தனை நபர்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது என்று பார்த்தால் அது மிக 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 குறைவான நபர்களுக்கே கிடைத்து கொண்டிருக்கிறது. அந்த குறைவான நபர்களெல்லாம் யார் யார் என்று பார்த்தால், நோய் எப்படி உருவாகிறது, அந்த நோய்க்கான காரணங்கள் என்னென்ன, உணவு முறையா, வாழ்வியல் முறையா, நம் எண்ணங்களின் காரணமா என்பதையெல்லாம் யார் யாரெல்லாம் நன்றாக சிந்தித்து அதை சரி செய்வதற்கான முயற்சியில் ஈடுபடுகின்றார்களோ அவர்கள் மட்டுமே நோயின்றி சுகமாக வாழ்கின்றார்கள். மற்றவர்களெல்லாம் ஏன் சுகமான வாழ்க்கையை அனுபவிக்க முடியவில்லை என்று பார்த்தால், தேடல் வேகமாக இருக்கும். அதன் பிறகு ஏதாவது ஒன்றை சாப்பிட்டால் நம்மை பற்றிய பிடி உடனடியாக தீர்ந்து விடுமா என்ற அவசர புத்தி. நாம் சாப்பிடக்கூடிய உணவை நமக்கு இருக்கக்கூடிய நோய்க்கேற்ப கிடைக்கிறதா, அதை நாம் சாப்பிடுகிறோமா என்று பார்க்காமல் யாராவது ஒரு எளிமையான வழியில் ஒன்றை சொன்னால் உடனே அதை செய்ய தயாராகி விடுவார்கள். இப்படியே மாற்றி மாற்றி தவறான உணவுகளை உண்டே பலர் நோய் தீரும் என்ற எண்ணத்தில் நோயை உருவாக்கி கொண்டு வருகின்றார்கள். அந்த நிலையெல்லாம் மாற வேண்டும், மாற்ற வேண்டும் என்பதே நமது பாரதி அக்குபஞ்சர் மருத்துவ மையத்தின் சிறந்த நோக்கமாக இருக்கிறது. ஆகவே இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கும் பொழுது உடனடியாக நமக்கு ஏதாவது ஒரு மருத்துவத்தை சொல்வார், உடனடியாக நாம் அதை செய்து குணமாக்கி கொள்ளலாம் என்ற குறுகிய எண்ணத்தில் இந்த வீடியோவை பார்க்காதீர்கள். இது ஒரு சமுதாயத்தை மாற்றக்கூடிய வீடியோ. நம்மை பற்றி பிடித்து நம்மை துன்புறுத்துகின்ற நோய்கள் எல்லாம் எப்படி எப்படி உருவாகிறது என்பதை உங்களுக்கு தெள்ளத் தெளிவாக விளக்கக்கூடிய ஒரு அற்புதம் வாய்ந்த வீடியோ. ஆகவே இந்த வீடியோவை நீங்கள் ஒரு முறை பார்த்தால் போதாது, திரும்ப திரும்ப பார்த்து அந்த மருத்துவ இலக்கணங்களை தெரிந்து கொள்ள முயற்சி செய்தால் கட்டாயம் நீங்களும் நோயற்ற மனிதர்களே. இப்போ இன்னைக்கு நாம் எடுத்துக்கூடிய தலைப்பு என்ன பார்த்தீங்கன்னா, சீதோஷ்ண நிலை மாற்றங்கள் நோயை உருவாக்குமா என்பதை நீங்கள் தெள்ளத் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். கார்த்திகை, மார்கழி, தை, மாசி இந்த 4 மாதங்களில் ஒவ்வொருவருக்கும், அதாவது எதிர்ப்பாற்றல் குறைந்த ஒவ்வொரு நபர்களுக்கும் அடிக்கடி காய்ச்சல், சளி, வர இருமல், உடலெல்லாம் குளிர்ச்சியாகுதல், உள்ளங்கால் குளிர்ச்சியாகுதல், உடம்பெல்லாம் வலியால் துடிக்கும் நிலை ஏற்படுதல், திடீரென மரணித்தல், இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இந்த 4 மாதங்களில் அதிகமாக நடைபெறுகிறது. நன்றாகவே இருப்பார், தூங்கி எழுந்திருக்கும் வேளையில் இரவில் நன்றாக படுத்தவர், காலையில் எழுந்திருக்க மாட்டார், மரணித்திருப்பார். இதற்கெல்லாம் காரணம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொண்டு, அந்த காரணங்களை புரிந்து கொண்டு இனி வரக்கூடிய நம்மவர்கள் எல்லாம் அந்த மரணத்தின் பிடியிலிருந்து தப்பிக்க முயற்சி செய்ய வேண்டும். இதுதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயம். இப்போ இந்த காலகட்டங்களில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம் மீது படக்கூடிய காற்றுகள் எல்லாம் ஜில்லென்ற காற்று,
குளிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய காற்று. இந்த குளிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய காற்று இருதயத்தின் வேகத்தை அப்படியே சுருக்கி விடுகிறது. காலையில் எழுந்து நீங்கள் வெளியே சென்றால் நமது உடம்பெல்லாம் அப்படியே ஜில்லென பட்ட காற்று நம் உடலை சுருக்குவதை நீங்கள் உணர முடியும். அப்படி சுருக்கக்கூடிய தன்மை கொண்ட காற்று நம் உடலில் படும் பொழுது நம் உடலில் இருக்கக்கூடிய 12 உறுப்புகளுமே சுருங்க துவங்குகிறது. நம் உடலில் இருக்கக்கூடிய எந்த உறுப்பு சுருங்கினாலும் நமக்கு வெளியிலே இருந்து பற்றி எரியக்கூடிய மூலக்கூறுகளை உள்ளே ஈர்த்து கொள்ளும். அப்போ இந்த காற்று நம்மை சுருக்குகிறது. சுருக்குவதால் உடல் அவயங்களில் இருக்கக்கூடிய அனைத்தும் சுருங்குகிறது. இந்த சுருக்கத்தால் வெளியிலே இருந்து வரக்கூடிய எரிக்கும் காற்றை மட்டும் தன்வசம் ஈர்க்கிறது. வெளியே இருந்து எரிக்கக்கூடிய காற்று உள்ளே செல்வதால் தான் நமது இரத்த அணுக்கள் எல்லாம் உடைகிறது. வெளியிலே இருந்து உள்ளே எரிக்கக்கூடிய காற்று செல்வதால் இரத்த அணுக்கள் எல்லாம் உடைந்து உடைந்து அதன் எண்ணிக்கை அதிகரிக்கிறது. அதன் எண்ணிக்கை அதிகரிக்கும் பொழுது எரியும் தன்மை அதிகரிக்கிறது. இந்த எரியும் தன்மை அதிகரிப்பதால் தான் நமக்கு காய்ச்சல் ஏற்படுகிறது. இந்த காற்று உள்ளே செல்லும் பொழுது கல்லீரல் தன்வசம் அந்த காற்றை ஈர்த்து அது இருதயத்திற்கு அனுப்பி மற்ற உறுப்புகளெல்லாம் இருக்கக்கூடியதை தன்வசம் ஈர்த்து கொண்டால் நமக்கு குளிரும் தெரியாது, இருதயத்தில் பிரச்சனையும் ஏற்படாது, நுரையீரலில் பிரச்சனையும் ஏற்படாது, சிறுநீரகமும் சுருங்காது, நமக்கு பாதிப்பு ஏற்படாது. ஆக இந்த காலகட்டத்திலே யார் யாருக்கெல்லாம் கல்லீரலின் சக்தி குறைவாக இருக்கிறதோ அவர்களுக்கு மட்டுமே இது போன்ற பிரச்சனைகள். என்னென்ன பிரச்சனைகள்? உடலில் குளிர் நடுக்கம் ஏற்படுதல், உள்காய்ச்சல் ஏற்படுதல், வர இருமல் ஏற்படுதல், சளி தொற்று ஏற்படுதல், உடலில் சக்தியே இல்லாமல் அழிந்து போதல் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுகிறது. இந்த விஷயத்தை நாம் தெரிந்து கொண்டால் நம் உடலில் இருக்கக்கூடிய எந்த உறுப்பில் எந்த பிரச்சனை ஏற்படுகிறது என்பதை தெரிந்து கொண்டு அதற்கான சிகிச்சைகளை நாம் கையாளும் பொழுது கட்டாயம் நாம் நோயிலிருந்து விடுபட்டு விடலாம். அக்குபஞ்சர் மருத்துவத்தில் இது போன்ற நோய்களை குணமாக்குவது மிகவும் எளிதான விஷயம். இது ஒரு மருத்துவ கல்வி. நீங்கள் பொறுமையாக கேட்க வேண்டும். அந்த புரிதலை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இப்போ நுரையீரல்ல இந்த காற்று கல்லீரலுக்கு வர வேண்டிய காற்று கல்லீரலால் ஈர்க்கப்படாத போது நுரையீரலில் அது தங்கினால் நுரையீரல் சுருங்கிவிடும். இன்னொன்று, நுரையீரலிலிருந்து அந்த காற்று மேல் நோக்கி நகர்ந்து வந்து இந்த நெற்றி பொட்டிலே தங்கும் பொழுது வெளியிலே இருந்து பிராண காற்றான ஆக்சிஜன் உள்ளே சென்றால் உடனடியாக நமக்கு மூக்கை அடைத்து கொள்ளும். மூக்கடைப்பு ஏற்பட்டு மூச்சே விட முடியாமல் மரணிப்பவர்கள் கூட நிறைய இருக்கின்றார்கள். அது போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அப்போ நம்ம இது மாதிரி சமயத்துல இந்த உண்மை தெரிந்தால் நுரையீரலில் ஏன் அந்த சுருக்கக்கூடிய காற்று பித்த காற்று தங்குகிறது, அந்த தங்குவதற்கான உறுப்பு கல்லீரல் என்பதை புரிந்து கொண்டு அந்த கல்லீரலை பலப்படுத்துவதற்கான ஆயத்தங்களை நாம் செய்யும் பொழுது
அந்த பிரச்சனை உடனடியாக சரியாவதை நாம் பார்க்க முடியும். அடுத்தபடியாக ஒரு சிலருக்கு இந்த தொண்டையிலே கட்டிக்கொள்ளும். அதாவது இரைப்பைக்குள் அந்த பித்தக்காற்று, கல்லீரலுக்கு வர வேண்டிய காற்று இரைப்பைக்குள் தங்கி நின்றால் அந்த காற்று மேல் நோக்கி வரும் பொழுது வெளியிலே இருந்து ஆக்சிஜன் இந்த தொண்டைக்குள்ளே செல்லும் பொழுது உள்ளே இருந்து வரக்கூடிய காற்றும் வெளியிலே இருந்து வரக்கூடிய காற்றும் ஒன்றாக சேரும் பொழுது இங்கு கல் போல் கடினமாகி விடுகிறது. ஒரு செகண்ட் தானுங்குது. நம்ம இரைப்பைக்குள்ளிருந்து அந்த கல்லீரலுக்கு போகாம இந்த காற்று இங்க தொண்டைக்கு வந்துருச்சுன்னா வாய் திறந்துமாவே நமக்கு இங்க தொண்டை கட்டிக்கு. அந்த தொண்டை கட்டும் பொழுது நமக்கு நடக்கிறது தான் வர இருமல். இது வெளியே தள்ளுறதுக்காக நம் உடம்பே இருமலை ஏற்படுத்துகிறது. 4 முறை 5 முறை ஒரு 10 முறை கூட இரும்ப வேண்டிய சூழ்நிலை வரும். அப்படி இரும்பினால் ஒரு துளி வேலை உங்களுக்கு அந்த சளி வெளியே வரும். அந்த சளியை புத்திசாலித்தனமா நம்ம வெளியே போய் துப்பிட்டுமா மறுபடியும் ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் உங்களுக்கு அந்த தொண்டைக்கட்டு இருக்காது. மீண்டும் இதே போல அந்த காற்று இரைப்பையிலே இருந்து வெளிப்படும். வெளியிலே இருக்கக்கூடிய ஆக்சிஜன் உள்ளே சென்றவுடன் தொண்டையை கட்டும், இருமல் வரும். இதுதான் வர இருமல். அப்போ இதற்கு காரணமும் கல்லீரலின் செயல்பாடு குறைவதால் தான் ஏற்படுகிறது. அடுத்தபடியாக கல்லீரலுக்கு தேவையான சக்தி நம் உணவிலே கொடுக்கப்படாவிட்டால் என்ன செய்யும்? கல்லீரல் அதனுடைய சக்தியை பிரபஞ்சத்திலிருந்து எடுப்பதற்காக தானாக சுருங்கிவிடும். அந்த தானாக சுருங்கிவிடும் பொழுது நமக்கு என்ன நிகழ்வு நடக்கும்? உள்ளங்காலில் ஐஸ் போல அப்படியே ஜில்லுன்னு இருக்கு. தொட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணி தொடுற மாதிரி ஈரமா இருக்கு. இது போன்ற சில சமயங்களில் சிலர் மயக்கமாகி மூர்ச்சையாகி விடுவார்கள். இறப்பதற்கு சமமான நிலையை அடைந்து விடுவார்கள். அவர்களால் மூச்சும் விட முடியாது, பேசவும் முடியாது, இருமவும் முடியாது. இதுபோல பல பிரச்சனைகளுக்கு ஆளாவார்கள். அந்த பிரச்சனைகளுக்கு ஆளாகும் பொழுது நம்ம தாத்தா பாட்டி காலத்துல எல்லாம் அவங்கெல்லாம் எப்பவுமே அறிவாளி தான். அவங்களுக்கு எந்த நோய் எப்படி வருகிறது, எதனால் வருகிறது என்பது தெரியும். உடனடியாக அந்த உள்ளங்காலை அனல் பறக்க தேய்ச்சிடுவாங்க. அந்த தேய்ச்சிடும் போது உடனடியா அவங்களுக்கு அந்த உள்ளங்கால் சூடேறின உடனே அவங்களுக்கு மூச்சை ஏற்பட்டது இயல்பு நிலைக்கு வந்துடுவாங்க. மறுபடியும் எந்திரிச்சு பேசுறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களோட பிரச்சனைகள் உடனடியாக தீர்ந்து விடுவதை பார்க்க முடியும். இந்த பழைய காலத்துல இப்படி எளிமையான ஒரு மருத்துவத்தை செஞ்சு குணப்படுத்தி இருந்த காலமெல்லாம் மாறி இன்று இப்படி திடீரென மூச்சு அடைத்து கொண்டால், உள்ளங்கால் ஜில்லென ஆகிவிட்டால் என்ன செய்வதே என்று தெரியாமல் பதறி அடித்து கொண்டு உடனடியாக 108க்கு ஃபோன் பண்ணுவாங்க. 108க்கு ஃபோன் பண்ணி அது எடுத்துட்டு போய் அது செல்ல வேண்டிய மருத்துவமனைக்குள் செல்வதற்கு முன்னரே மரணிப்பது நிறைய உண்டு. அதன் பிறகு செலவுகள், அதை தாங்க முடியாத நிலை, குடும்பம் தத்தளித்தல், இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுது. அப்போ ஒரு நோய் எதனால் ஏற்படுகிறது என்பதை நாம் தெரிந்து கொண்டு அதற்கான சிகிச்சையை மேற்கொண்டால் கட்டாயம் இதிலிருந்து நாம் தப்பிச்சுக்கலாம். இன்னொன்று, அந்த கல்லீரலோட சக்தி நம்ம சிறுநீரகத்துக்குள்ள போய் தங்குச்சுன்னு வச்சுக்கோங்க.
அந்த சிறுநீரகத்தில் போய் தங்கும்போது டக்குன்னு சிறுநீரகம் சுருங்கிடும். சிறுநீரகம் சுருங்கிடுச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுநீர் வெளியேற்றம் நடக்காது. உள்ளேயே அது கல் போல் கடினமாகிவிடும். சிறுநீரே வெளியே வராது. அப்போ நமக்கு கிட்னி ஃபெயிலியர் என்று சொல்லி டயாலிஸ் என்று சொல்லக்கூடிய அளவிற்கெல்லாம் எடுத்து சென்று விடுவார்கள். அதையும் நாம் சாதாரணமாக சரி செய்து அந்த சிறுநீரை பழையபடிக்கு கொண்டு வர இயலும். இப்போ இதுக்கெல்லாம் சிகிச்சை என்பது ஒன்று உண்டு. அடுத்தபடியாக இந்த கல்லீரலை மட்டுமே குணப்படுத்துவதற்கு உணவு ஒன்று உண்டு. அந்த இருப்பிடம் என்பது ஒன்று உண்டு. இதையெல்லாம் நாம் தெரிந்து வைத்துக்கொண்டு இதை நாம் பயன்படுத்தி வந்தால் கட்டாயம் நோயே இல்லாமல் வாழ முடியும். சரி, இந்த காலகட்டத்தில் கல்லீரல் தான் பாதிக்கப்படுகிறது, கல்லீரல் தான் தனது சக்தியை இழக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டோம். அப்போ இந்த கல்லீரலை சரி செய்வதற்கு என்னென்ன வழிகள் எல்லாம் இருக்கிறதோ அந்த வழிகளை நாம் கையாண்டால் கட்டாயம் நாம் வெற்றி அடைந்து விட முடியும். அக்குபஞ்சர் மருத்துவத்திலே ஒரு நல்ல அக்குபஞ்சர் மருத்துவரை அணுகினால் கண்ணிமிக்கும் நேரத்திலே பல நோய்களை குணமாக்கி காட்டுவார். ஒரு எடுத்துக்காட்டா நான் உங்களுக்கு சொல்றேன். நுரையீரல்ல இந்த கல்லீரலுக்கு வர வேண்டிய காற்று தங்கினால் நுரையீரல் சுருங்கிவிடும். நுரையீரலில் உருவாகக்கூடிய ஆக்சிஜன் எல்லாம் அழிந்து கொண்டே இருக்கும். அப்பொழுது மூச்சை உள்வாங்கவும் முடியாது, வெளியே அனுப்பவும் முடியாது, மிகுந்த போராட்டமாக இருக்கும். அது போன்ற சமயத்தில் கல்லீரலில் ஒரு புள்ளி இருக்கிறது, லிவர் போர் என்று சொல்லக்கூடிய ஒரு புள்ளி இருக்கிறது. இந்த புள்ளிக்கு சரியான இடத்திலே சரியான முறையிலே ஒரு மருத்துவர் சிகிச்சை கொடுத்தாரே ஆனால் ஒரு 10 நிமிடத்தில் அந்த நுரையீரல் பட்ட சிரமங்கள் எல்லாம் விலகுவதை நாம் அறிய முடியும். இந்த ஒரு புள்ளி மட்டும் அல்ல, இன்னும் 3-4 புள்ளிகள் இருக்கிறது. இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி? அக்குபஞ்சர் மருத்துவத்திலே ஒரு நல்ல மருத்துவரை அணுகினால் நமது உயிரை எளிமையாக காப்பாற்ற முடியும். அக்குபஞ்சர் மருத்துவத்தை நாமே கற்றுக்கொண்டால் நம் குடும்பத்தை நாமே காப்பாற்ற முடியும். நம் குடும்பத்தில் +2 படித்த யாராவது இருந்தால் அவர்களை படிக்க வைத்தால் நாம் ஒரு அக்குபஞ்சர் நிபுணராக மாற்ற முடியும். அதன் பிறகு நம் குடும்பத்தை காப்பாற்றி நம் தொழிலையும் உருவாக்கி நம் வாழ்வாதாரத்தையே உயர்த்தி கொள்ள முடியும் என்ற உண்மையை நீங்கள் தெரிந்து கொண்டு அதற்கு முயற்சி செய்யுங்கள். சரி, அக்குபஞ்சர் மருத்துவத்தில் ஒரு எளிமையான வழி இப்போ நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க. இனி உணவு முறையில் இதெல்லாம் என்னென்ன செய்கிறது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்குங்க. இப்படி யாராவதுக்கு மூச்சே விட முடியாமல் தொண்டை கட்டிருச்சு, ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படிங்கிற போது இந்த பனிக்காலத்தில் உங்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய ஒரு நண்பன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகு தானுங்க. நீங்கள் இரவு நேரத்தில் படுத்துறங்கும் பொழுது இருமல் வந்து கொண்டே இருந்தால் ஒரு 4 அல்லது 5 மிளகை எடுத்து வாயிலை போட்டு கடவாயிலை அடக்கி கொண்டு படுங்கள். ஒரு 10 நிமிடத்திலே தூக்கம் வந்துவிடும். இது ஒரு முறை. அடுத்தது ஒரு
2 டம்ளர் தண்ணீரை எடுத்துக்கொண்டு அந்த தண்ணீரிலே ஒரு 30 மிளகை போட்டு ஒரு கொதி விடுங்கள். நன்றாக கொதித்த பிறகு அந்த தண்ணீரை அப்படியே மூடி வைத்துக் கொள்ளுங்கள். நான் மிளகு என்று சொன்னேன். நிறைய நபர்கள் இதில் தவறு செய்து விடுகிறார்கள். டாக்டர் மிளகுன்னு சொல்லிட்டாரு, அப்போ நம்ம ஒரு 30 மிளகு எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு அடித்து மிளகு தூளை போட்டு கொதிக்க வச்சா நல்லா காரமாக இருக்குது, டாக்டர் சொன்னது உண்மைதான் அப்படிங்கிற எண்ணத்தில் செய்வாங்க. இதே ஒரு 4 நாளைக்கு செஞ்சாங்கன்னா இங்கே அடி வயிற்றிலிருந்து புண் ஏற்பட்டு தொண்டை வரைக்கும் ஆகி முதலில் இரும்பிக் கொண்டிருந்தார்களே அதை விட 10 மடங்கு அதிகமாக இருமல் வரும். வாயெல்லாம் நாக்கெல்லாம் சிவந்துவிடும். அவர்கள் பெரிய நோயாளியாக மாறிவிடுவார்கள். ஆகவே புரியாமல் தெரியாமல் செய்யும் தவறும் நம் உயிருக்கு உலை வைத்துவிடும். ஆக இந்த காலத்திலே நம் ஆரோக்கியத்தை காப்பாற்ற வேண்டும், நம் நுரையீரலை பாதுகாக்க வேண்டும். அதற்கு பிராண காற்றான ஆக்சிஜன் தேவைப்படுகிறது. அந்த ஆக்சிஜன் இந்த மிளகிலே இருக்கிறது, மிளகின் மேல் தோலிலே இருக்கிறது. ஆக உள்ளே இருப்பது காரத்தன்மை கொண்டது, வெளியிலே இருப்பது காரத்தன்மை அற்றது. அந்த காரத்தன்மை அற்ற மிளகை அந்த நுணுக்காமல் அப்படியே உள்ளே போட்டு கொதிக்க வைத்து ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்த்தால் அந்த தண்ணீர் கருப்பாக மாறிவிடும். கருப்பாக மாறிய தண்ணீரை மீண்டும் நீங்கள் சூடு செய்து அதிலே ஒரு அரை டம்ளர் எடுத்து நாட்டு சர்க்கரையோ பனங்கருப்பட்டியோ அல்லது பனங்கல்கண்டோ இதில் ஏதாவது ஒன்றை உங்களுக்கு தேவையான அளவுக்கு இனிப்பு சேர்த்து அதை டீ சாப்பிடுவது போல, இது வரட்டி மிளகு டீ சாப்பிடுவது போல சாப்பிடுங்கள். ஒரு அற்புதமான பலன் கிடைக்கும். இது நீங்கள் எத்தனை நாள் சாப்பிட்டாலும் உங்களுக்கு எந்த விதமான எதிர் விளைவுகளும் ஏற்படாது. அந்த எதிர் விளைவுகள் ஏற்படாத போது உங்கள் உடம்பிலே இருக்கக்கூடிய நோயின் தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வந்துவிடும். இப்படி நீங்கள் ஒவ்வொன்றாக புரிந்து வைத்துக்கொண்டு நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை திரும்ப திரும்ப கேட்டு அதை மனதிலே சேர்த்து உங்கள் வாழ்க்கையை உயர்த்தி கொள்ளலாம். இப்பொழுது நான் சொல்லியிருப்பது நம் உடலுக்கு தேவையான ஆக்சிஜன் முறையான விகிதாச்சாரத்திலே உள்ளே செல்லும் பொழுது நமது உடம்பிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வறட்டு இருமல் குணமாவதற்கு ஒரு அருமையான வாய்ப்பு. மேலும் கல்லீரல் சுருங்குவது, சிறுநீரகம் சுருங்குவது, இருதயம் சுருங்குவது, இருதயத்திலே வலி ஏற்படுவது, இருதயத்தை இறுக்கி பிடிப்பது போல் இருப்பது, மண்ணீரலிலே வறட்சி ஏற்படுவது, இது போன்ற பல விஷயங்களுக்கு மிக எளிய முறையிலே நமது அக்குபஞ்சர் மருத்துவத்தில் இருக்கிறது. அதை நீங்கள் குணமாக்க ஒரு நல்ல அக்குபஞ்சர் மருத்துவரை அணுகி நீங்கள் உங்களை குணமாக்கி ஆரோக்கியவான்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். அப்பொழுது நம் உடம்பிற்கு எந்த விதமான ஒரு வேதி மருந்துகளும் இல்லாமல் நம் உடலே நம்மை காப்பதற்கான வழிமுறைகள் இருக்கிறது. இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை பற்றி பிடித்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை உயர்த்தி கொள்ளுங்கள்.